அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு நூலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம வீட்டு நூலகம் அப்படின்னு என்ன சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம புத்தகத்தை பத்தி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நம்மள எல்லாத்துக்குமே தெரியும் பகத்சிங், சுதந்திர போராட்ட வீரர். அவர் ஒரு புத்தக பிரியர்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு புத்தக பிரியர். அவர் தூக்கு மேடைக்கு போறதுக்கு முன்னாடி கூட புத்தகம் வாசிச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவர் தினமும் அவருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கு. அந்த நியூஸ் பேப்பர் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி லாகூர் சிறையில சொன்னப்ப, இல்ல எனக்கு கண்டிப்பா நியூஸ் பேப்பர் வேணும், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் கையில எப்பவுமே ஒரு புத்தகம் எப்பவுமே இருந்திருக்கும். தூக்கு மேடைக்கு போகும்போது பக்கத்துல இருக்கிற அவரோட நண்பர் ராஜ்குரு, அவரும் தூக்குல தொங்க போறவர் தான். ராஜ்குரு கேட்டிருக்காரு, அதான் சாக போறோம்ல, இப்பவும் எதுக்கு கையில புத்தகம் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு பகத்சிங், சாக போறோம்னு ஆயிப்போச்சு, முட்டாளா சாக வேண்டாமே, ஏதோ ஒன்று கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுல இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம தூக்குல போட போறவங்க டைம் ஆச்சு கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 10 நிமிஷம் அவகாசம் கொடுங்க, ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளன் கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுத்தி நிற்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, இவங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியலையே அப்படிங்கும்போது அவரோட கையில ஒரு புத்தகம் இருந்திருக்கு. அந்த புத்தகம் அரசும் புரட்சியும், லெனின் அவர்கள் எழுதிய அரசும் புரட்சியுங்கிற ஒரு புத்தகம் தான் அது. அந்த புத்தகம் அவரு ஒரு புரட்சியாளன் லெனின்கிறவர், அவர் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா அவர் சொல்லியிருக்காரு. இப்படி தேச தலைவர்கள்ல இருந்து பல பேருக்கு வரைக்கும் புத்தகம் ஒரு அங்கமா தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த காலத்து மன்னர்களோட வரலாறாகட்டும், இப்ப தேச தலைவர்களோட வரலாறாகட்டும், எல்லாத்தையுமே நம்ம பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா புத்தகங்கள் மூலியமா தான். ஆக புத்தகங்கள்ங்கிறது ஒரு அங்கம், நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனா இன்றைய சூழ்நிலையில புத்தகம் வாசிப்புங்கிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சுங்கிறத விட இல்லவே இல்லை. ஸோ நம்ம சேனல் என்ன பண்ணுதுன்னா, புத்தகம் வாசிக்கிறவங்களை அதிகப்படுத்தணும், புத்தக வாசிப்புங்கிறது மக்கள்கிட்ட அதிகப்படுத்தணும், அதுதான் நம்மளோட நோக்கம். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு புத்தகம் எடுக்கிறேன். இது வைரமுத்து எழுதின புத்தகம், 3ஆம் உலகப்போர். 3ஆம் உலகப்போர் இன்னும் வரல, ஆக்சுவலி 2ஆம் உலகப்போர் தான் வந்திருக்கு. 3ஆம் உலகப்போர்னு வந்தா அது தண்ணிக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க சிம்பாலிக்கா. அதை பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் இந்த புத்தகம் படிக்கல. ஏன்னா இவரோட உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வறண்ட பூமியா இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, தண்ணி, ஒரு விவசாயினா முக்கியமா தண்ணி தானே, தண்ணி பேஸ் பண்ணி தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த 3ஆம் உலகப்போர். இந்த புத்தகம் நான் ஃபுல்லா படிக்க போறேன். ஏன்னா இந்த புத்தகத்தை ஃபுல்லா படிச்சு, இதுல மொத்தம் 40 அத்தியாயம் இருக்கு. 40 அத்தியாயத்தை 40 வீடியோவா 40 நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஒவ்வொரு வீடியோ ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் இருக்கலாம். அந்த வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் யார் எழுதுனாங்க, எந்த பதிப்பகம் வெளியிட்டுச்சு, எத்தனை பதிப்புகள் வந்திருக்கு, எத்தனை முறை இதை பதிப்பிச்சிருக்காங்க, எந்தெந்த வருஷம் பதிப்பிச்சிருக்காங்க, யார் யாரெல்லாம் இதுக்கெல்லாம் வாழ்த்துறை, முன்னுரை, அணிந்துரை எல்லாம் கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் ஒரு சின்னதை இன்ட்ரோ கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த புத்தகத்துல உள்ள ஒவ்வொரு அத்தியாயமும் படிச்சு அதுல ஒவ்வொரு அத்தியாயத்துல என்ன கதை சொல்லியிருக்காங்களோ அதை நான் அப்படியே உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஒவ்வொரு வீடியோலையும். ஸோ 40 நாளைக்கு நீங்க இந்த வீடியோ கேட்டீங்கன்னா, அதாவது நான் சொல்ல போற இந்த கதைகள்ல 40 நாள் நான் போட போறேன். இந்த 40 அத்தியாயத்தை இந்த 40 நாள் நீங்க கேட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு புக்கை படிச்சிட்டீங்க, நானும் ஒரு புக்கை படிச்சிட்டேன். ஸோ 40வது நாள் நான் என்ன பண்ண போறேன்னா, 40வது நாள் இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு இந்த புத்தகம் எங்க கிடைக்குது, பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கி படிங்க அப்படின்னு சொல்ல போறேன். அப்படி வாங்கி யாராவது ஒருத்தர் படிச்சாங்கனாலே என்னோட அது வெற்றியா நான் நினைச்சுக்கிறேன். இப்படி நான் 40 நாள் இந்த புத்தகம்லாம் படிச்சு சொன்ன பிறகு 41வது நாள் நம்ம இன்னொரு புத்தகத்தை எடுக்கிறோம். அந்த புத்தகத்துல எத்தனை அத்தியாயம் சொல்லியிருக்கோ அத்தனை அத்தியாயத்தை அத்தனை வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறேன். இதை நீங்க டெய்லி அது 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு
தூங்க போகிற நேரத்தில் ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு கேட்கலாம். அல்லது ஆஃபீஸ் போகிறவங்க இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், லஞ்ச் டைமில் அப்படியே சும்மா காதில் வச்சு கேட்டிங்கன்னா 5 மினிட்ஸில் ஒரு அத்தியாயம் க்ளோஸ் படித்து முடிச்சாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி நம்ம 40 நாள் கரெக்டாக இப்படி பண்ணோம்னாலே இந்த ஒரு புக்கு முடிச்சாச்சு. பார்க்கலாம், உங்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. சப்போர்ட் பண்ணுங்க. இந்த 40 நாள்ங்கிறத விட இது 40 நாள் தாண்டியும் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய புத்தகங்கள் நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நிறைய ரேரான புக்ஸ் எல்லாம் இருக்குது என்கிட்ட, கொஞ்சம் இருக்குது. நான் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ எல்லா கதையுமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த புத்தகம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு உண்டான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோ வரப்போகிற வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். நான் ஏன் புத்தகம் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறேன்னா, ஒரு டைரக்டர் வச்சுக்கோங்களேன். ஒரு டைரக்டரோட படம் பார்க்கணும். அது அவரோட கற்பனை, ஆக்சுவலி அவரோட விஷுவலை நம்ம எல்லாத்துக்குமே பார்க்கணும். ஆனால் நீங்கள் புத்தகம் படிச்சீங்கன்னு வைங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் அந்த காட்சிங்கிறது வேறுபடும். அந்த விஷுவல், அந்த பேரால என்ன சொல்லியிருக்காங்களோ அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷுவலாக வரும். அது புத்தகம் படித்தா மட்டும்தான் அதை அனலைஸ் பண்ண முடியும். எனக்கும் புத்தக வாசிப்புங்கிறதுலாம் இன்னும் பழக்கம் இல்லை. உங்களுக்கு சொல்கிறது மூலிமா நானும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பார்க்கலாம் எத்தனை புத்தகங்கள் படிக்கிறோம், நம்ம வீட்டு நூலகத்தில் எத்தனை புத்தகங்கள் சேருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் பிளான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களில் யாராவது சில புத்தகங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம், சில கதைகள் பற்றி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலாம். அவங்களுக்குலாம் நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்னொன்று, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏன்னா எந்த வீடியோலையும் டிஸ்லைக் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நிறைய குறை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் திருத்திக்கிறேன். அந்த உரிமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோட, ஒரு நல்ல கதையோட உங்களை நான் பார்க்குறேன். தேடிச்சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கீரை என பின்மாயி, பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? இன்று போய் நாளை வருகிறேன்.